சில நாட்களுக்கு முன்பு அவரை பார்த்தப்ப நான் என்னை எப்படி வருங்காலத்துல பார்க்கணும்னு நினைச்சேனோ அப்படியே வேஷம் கட்டிக்கிட்டு வந்த மாதிரி தோணுச்சு என்று தான் சொல்ல வேண்டும். கையில காஸ்ட்லி மொபைல், பிளாட்டினம் வாட்ச், மிடுக்கான தோரணை, இது எல்லாமே அவர் வசதியை அப்படியே படம் பிடிச்சி காட்டுச்சு. எனக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி பந்தாவா ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு. நானும் யாரை பத்தியும் கவலைப்படாம பணத்துக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த சமயம் அது. கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்க்கிற வசதியை எட்டிருவேன்னு நம்பிக்கையும் நிறையவே இருந்த சமயம் அது. ஆனால் அவரை பார்த்த நேரத்துல ஒரு கேள்வி மட்டும் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ வசதியா இருக்கிற மனுஷன் ஏன் இந்த ரயில்ல, அதுவும் குளிர்சாதன வசதி கூட இல்லாத ஒரு பெட்டியில பயணம் பண்ணிக்கிட்டு வராரு? இவர் இருக்கிற பவுசுக்கு விமானத்திலேயே உயர்ந்த வகுப்புல டிக்கெட் போட்டு போலாமே. நான் அவரையே குறுகுறுன்னு பார்த்து இத்தனை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை எதையும் கவனிக்காம அவரு என் குழந்தைங்க ரெண்டும் பண்ற வால் தனத்தையே வச்ச கண்ணு வாங்காம ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் 2 குழந்தைகளுமே உலகமாக வாழுங்க. 2க்குமே ஒரு வயசுதான் வித்தியாசம். என் பொண்டாட்டி குழந்தை உண்டா இருந்தப்ப கண்டிப்பா பொண்ணுதான் பிறக்கணும்னு 2 முறையும் வேண்டிக்கிட்டேன். பொம்பளை பிள்ளைனா தான் நம்ம சொன்ன பேச்சு கேட்டு சேட்டை பண்ணாம நெல்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரணும்னு மனசுல ஒரு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். நான் கேட்ட மாதிரியே 2 தடவையும் பொண்ணு தான் கொடுத்தான் ஆண்டவன். ஆனா நான் நினைச்சதுக்கு அப்படியே எதிர்மாறா இருந்துச்சு 2ம். அதுங்க செய்யாத சேட்டையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்னைக்கும் வழக்கம் போல 2ம் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பெருசா நான் சொந்தக்கார விசேஷம் எதுக்கும் போறதில்லை. ஆமா, அங்க போய் என்ன வந்துட போகுது? அந்த நேரத்துக்கு ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்தா காசாச்சு பார்க்கலான்னு நினைப்பேன். ஆனா அன்னைக்கு வேற வழி இல்லாம தான் ஆபீஸுக்கு லீவு போட்டுட்டு என் மாமியார் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். என்னோட மச்சினிச்சிக்கு அன்னையிலிருந்து 2வது நாள் கல்யாணம் இருந்துச்சு. அவ கல்யாணத்துக்கு தான் நான் எதுக்கு? அவ கட்டிக்க போற மாப்பிள்ளை வந்தா போதாதா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டதுக்கு, நீங்க எப்பவும் இப்படிதான் பணம் பண்ணணும்னு எல்லா சந்தோஷத்தையும் தொலைக்க வச்சிடுறீங்கன்னு என் பொண்டாட்டி ஒன்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா என்று தான் சொல்ல வேண்டும். அவ வாயை அடைக்க வேற வழி தெரியாம தான் அன்னைக்கு அவங்க கூட வேண்டா வெறுப்பா போயிட்டு இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். நானே வேற வழி இல்லாம போய்கிட்டு இருந்தேன்னா, வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனிக்காரன் அவன் வேற அப்பப்ப போனை போட்டு அந்த அப்டேட்ல என்ன கொடுத்தீங்க, நெக்ஸ்ட் வீக் டார்கெட் என்னன்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அவன் கேட்கறதுக்கெல்லாம் லேப்டாப்ல செக் பண்ணி பதில் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப அதையும் சரியா பண்ண விடாம என் குட்டி வாண்டுங்க டாடி அது இதுன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு மனநிலைக்கு அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா நான் பார்க்கறதில்ல. ஆனா அன்னைக்கு மனநிலைமைக்கு நான் அப்படி இல்லை. இப்ப நான் அதுங்களை ஆசையோட வாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் இதே வார்த்தை எரிச்சலோட தான் என்கிட்ட இருந்து முக்கால்வாசி நேரங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு என்று தான் சொல்ல வேண்டும். 2வது வாண்டு திடீர்னு என் லேப்டாப் மவுஸை பிடுங்கி விட்டுட்டான். நானும் ஆத்திரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றேன்னு கத்தி விட்டுட்டேன். கத்துனது தான் மாத்திரம். அவ்வளோ நேரம் அமைதியா என் குழந்தைகளை ரசிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் பொங்கிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன வார்த்தை சொல்றீங்க குழந்தைகளை பார்த்துன்னு என்னை நோக்கி சீர ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு நொடி அவர் கத்தன கத்துல ஸ்தம்பித்து போயிட்டேன். அந்த நேரத்துக்கு என் பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டியில என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கணும்.
வழக்கப்படி பார்த்தா. ஆனா என்ன இவர் முந்திக்கிட்டாரேன்னு எனக்கு ஒன்றும் புரியாம உட்கார்ந்துட்டு இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஐ எம் சாரி, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஐ எம் ரிஷி, ஃபார்மர் சிஇஓ ஆஃப் ரிஷி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கையை நீட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். ஐ எம் ஜெகதீஷ். பதிலுக்கு நானும் என்னை அறிமுகம் படுத்திட்டு கையை குலுக்கிக்கிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் தொடர்ந்தார். பிள்ளைங்க சேட்டை பண்றத ரசிக்கிற பாக்கியம்லாம் கொஞ்ச காலம்தான். அப்ப அதை தவற விட்டா திரும்ப ஏங்குனாலும் வராது. நான் பார்த்த இந்த கொஞ்ச நேரத்துல நீங்க இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். அதெல்லாம் சரிதான் சார். ஆனா எங்க முடியுது? இந்த காலத்துல பணம் இல்லாம ஒன்றும் நடக்காது. அதை சம்பாதிக்கவே நமக்கு நேரம் சரியா இருக்கு. அதான் குழந்தைங்களை பார்த்துக்க அவ இருக்காளே. நினைச்ச அளவுக்கு பணம் சேர்த்துட்டா அப்புறம் சந்தோஷமா அவங்க கூட இருக்கலாம்ல என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். நான் சொல்ல வரத நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. என்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு உங்களை இப்போ பார்க்கும் பொழுது என்று தான் சொல்ல வேண்டும். குழந்தைங்களுக்கு அப்பாங்கிற உறவு வெறும் பணம் சம்பாதிச்சு போட மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய இருக்கு. அதை யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்க நினைக்கிற மாதிரி பணம் சம்பாதிச்சு முடிச்சுட்டு நீங்க திரும்ப வர வரைக்கும் பந்தமும் பாசமும் அப்படியே அசையாம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது. சில சந்தோஷங்கள் காலத்தோட பிணைக்கப்பட்டது. அது அந்த காலத்தோட நகண்டு தூரம் போய்கிட்டே இருக்கும். நாம தான் அதை சரியா பயன்படுத்திக்கணும். நானும் இப்படிதான் பணத்தை சம்பாதிக்க கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஓடுனேன் ஒரு காலத்துல. ஆனா இப்போ இன்னைக்கு என் பிறந்த நாள், என் பெயரில் பணம் போட்டு வச்சிருக்க அத்தனை பேங்க்ல இருந்தும் வாழ்த்து மெசேஜ் வந்திருக்கு. டிஜிட்டல் உலகம் ஆச்சே. ஆனா மனுஷங்க ஒருத்தர்கிட்ட இருந்து கூட வாழ்த்து வரல. நான் எந்த அளவு பணம் சேர்க்கணும்னு நினைச்சனோ அதுக்கும் அதிகமான பணம் என்கிட்ட இருக்கு. ஆனா பாசமா ஒரு வார்த்தை பேச யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மனைவி குழந்தைகள் எல்லாம் என்று தயங்கி தயங்கி நான் கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். என் மனைவி என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. குழந்தைங்க என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியே நிறுத்தி ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு பின்தொடர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நான் அவங்களுக்கு ஷாம்பிள் காமிச்ச வாழ்க்கைய அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல நான் அவங்கள கண்டுக்காம பணத்து பின்னாடி ஓடுனேன். இப்போ அவங்க பணத்துக்காக மட்டும் என்ன கண்டுக்கிற மாதிரி அப்பப்ப நடிச்சிட்டு இருக்காங்க. என் பிறந்த நாள் ஞாபகம் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என் மேல பாசம் கிடையாது. நான் அவங்கள குறை சொல்ல ஒண்ணும் இல்லை. விதைச்சது நான் தானே. இப்போ கூட ரயில்ல போனா 4 புது சொந்தங்கள் டெம்பரவரியா கிடைக்குமேனு அந்த சந்தோஷத்துக்காக தான் ரயில்ல வரேன். இருந்த சொந்தங்களை தொலைச்சிட்டு புது சொந்தம் தேடி அலையறேன் என்று தான் சொல்ல வேண்டும். வேடிக்கையா இருக்குல்ல என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். தன்னை தானே ஏளனம் செய்து புன்னகைத்தார் அவர் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு சுருக்கென்று வாழ்க்கை விளங்கிச்சு. வாழ்த்த வச்சு வாழ்க்கைய சில நிமிடங்கள்ல புரிய வச்சிட்டாரு அவரு எனக்கு. ஒருவேளை அன்னைக்கு அந்த சந்திப்பு நடந்திருக்கலன்னா பட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த வழிய காலங்கள் கடந்த பிறகு என்றான்.